தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. பி.ஆர். பாண்டியனின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் காரியாமங்கலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு போராட்டமானது நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக பி.ஆர். பாண்டியன், பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட 24 பேருக்கு எதிராக விக்கிரபாண்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் பி.ஆர். பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருந்த 22 பேரை விடுதலை செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை அடுத்துதான் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பி.ஆர். பாண்டியன் தரப்பில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி விவசாயி என்ற முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 13 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறுகிறார். மேலும் 22 பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2 மட்டும் தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவரது வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பி.ஆர். பாண்டியன், செல்வராஜ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட இந்த 13 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தற்போது நீதிபதி சுந்தர்மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். தண்டனை நிறுத்தி வைத்ததன் மூலமாக இருவருமே சிறையிலிருந்து வெளியில் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி. தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. பி.ஆர். பாண்டியனின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி டெல்டா பகுதிகளில் ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் காரியாமங்கலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு போராட்டமானது நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக பி.ஆர். பாண்டியன், பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட 24 பேருக்கு எதிராக விக்கிரபாண்டியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் பி.ஆர். பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 13,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டிருந்த 22 பேரை விடுதலை செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை அடுத்துதான் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பி.ஆர். பாண்டியன் தரப்பில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி விவசாயி என்ற முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 13 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறுகிறார். மேலும் 22 பேர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2 மட்டும் தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவரது வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பி.ஆர். பாண்டியன், செல்வராஜ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட இந்த 13 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து தற்போது நீதிபதி சுந்தர்மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். தண்டனை நிறுத்தி வைத்ததன் மூலமாக இருவருமே சிறையிலிருந்து வெளியில் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.